ஹாய், வெல்கம் டு கோவி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஒரு சட்டி வச்சு சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. மட்டன் வேகறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வேகறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, 5-6 கடலைப்பருப்பு போட்டு இது ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வானொலி வச்சு வானொலி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட 1.5 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா கலரி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு அதையும் நல்லா கலரிக்கோங்க. கடைசியாக நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ரோஸ்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் 90% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ஆல்ரெடி மட்டன் வேகும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இது குழம்புக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். சுட சுட இட்லியோ இல்லை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.